அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது வஹி மட்டுமே இறை மார்க்கம், அதாவது இறை செய்தி. வஹி மட்டுமே இறை மார்க்கம் என்பதை பற்றி விளக்கும் தொடர் காணொளி இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது பாகம். இந்த முதல் பாகத்தில் மார்க்கம் அல்லாவிற்கு சொந்தமாகும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லி மௌலவி பட்டம் பெற்றவர்கள் என்ன அதையே ஒரு பொழைப்புக்கு வழியாக ஆக்கி கொண்டு வாயில் வந்ததெல்லாம் பேசி என்ன இந்த அரபு மொழியை மட்டும் படிச்சுக்கிட்டேங்கிற திமிரில் என்ன அவர்களுக்கு இஷ்டப்பட்டபடி மார்க்கத்தை வளைக்கக்கூடியதும் மார்க்கத்தோடு விளையாடக்கூடியதும் பொய்யும் புரட்டுகளையும் கப்சாக்களையும் சொல்லி மக்களை ஏமாற்றுவதும் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை நோக்கி இந்த சமுதாயத்தை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் தெளிவாக நாம் மார்க்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த காணொலியை தொடராக நான் பதிவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை யாரையும் குற்றப்படுத்தணுங்கிற அடிப்படை நமக்கு இல்லை. என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம் யாரும் தவறான நடத்தியால் நாளைக்கு நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பெரும் பாவத்திலிருந்து மக்களை ஈண்டெடுக்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது சுமத்தி இருக்கிறான் என்ற அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் சுமத்தி இருக்கிறான். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், நல்ல வழியை நோக்கி அல்லாஹ்வுடைய வழியை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள் உங்களில் சிலர், உங்களில் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கணும்னு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இது யுக முடிவு நாறு வரலையும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஏற்று செயல்படக்கூடிய நன்மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த தொடரை நாம் உங்களுடைய டயத்தை ஒதுக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன நிதானமாக என்ன 1க்கு 2 முறை போட்டு கேட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தை யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய காணொளிக்கு நான் செல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வஹி எனும் அரபி சொல்லுக்கு இறை செய்தி என்று பொருள். அதாவது இறைவனிடமிருந்து இறை தூதருக்கு அறிவிக்கப்படுவதே வஹி என்பதாகும். வஹி மட்டும்தான் இறை தூதர் மக்களுக்கு போதிக்க வேண்டும். வஹி மட்டும்தான் மார்க்கமாகும். வஹி அல்லாதது வழிகேடாகும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேயா? இறை செய்தி மட்டுமே இறை மார்க்கம் எனும் தலைப்பின் கீழாக என்ன நம்ம இதை தொடராக நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் சார்ல. அதை தொடர்ந்து பாருங்கள். இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹிதான். வஹி என்பது இஸ்லாத்தின் உயிர் மூச்சும் அதன் பேச்சும் ஆகும். இஸ்லாத்தின் அடிப்படை எனும் இறை செய்தி வஹி. இறை செய்திகள் என்பது திருமறை குரானும் நபிகள் நாயகத்தின் மார்க்கம் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மட்டுமே. ஏன் நம்ம மார்க்கம் தொடர்பானன்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம்னு கேட்டால், இப்போ மனிதங்கிற அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அது வஹி ஆகாது. நம்ம இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே அது மலை ஜலம் கழிக்கும், வெளியே போகும். சரியா? அது மாதிரி நம்ம உடை உடுத்தணும், மற்ற செயல்கள்லாம் இருக்குது இல்லையா? அன்றாடம் செயல்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே வஹியின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தாலும் நடைமுறையில் சரியா இன்றைக்கி நம்ம ஒரு தூதராக நம்ம ஒரு ஆளை என்னுடைய தூதர்னு சொல்லி நான் ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அந்த வேலைக்கு தான் அவர் தூதர். எந்த வேலைக்காக நான் அனுப்பணும் அதுக்கு தான் அவர் தூதர். அது அல்லாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறாரு, அது தூதின் அடிப்படையிலையா? இல்லை. அந்த ஹோட்டலில் போய் குளிக்க போகிறாரு,
அது தூது செய்தியின் அடிப்படையிலையா? அவருக்கு வயிற்று வலிக்குது, வெளிக்கு போகிறாரு, அது தூது செய்தியா? அவருக்கு ஒரு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, இதெல்லாம் அன்றன்ற காலத்தில் உள்ள தேவைகளுக்கு ஏற்றவாறு மக்கள் நடந்து கொள்வது. அதில் எது சவறு எது தவறு அடிப்படையில் எது இருக்குமோ, அறாம் ஹலால் கலந்திருந்தால் அதை பற்றி மார்க்கம் சொல்லும். ஓகே, இந்த அடிப்படையில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பிரயாணம் பண்ணும்போது ஒட்டகம், கோவாறு, கழுதை, குதிரை இது மாதிரி வாகனங்களை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம விதவிதமான வாகனங்களை கண்டுபிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் மார்க்கமா? அப்படி கிடையாது இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம நபிகள் நாயகத்தின் மார்க்கம் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மட்டுமே வகைன்னு சொல்கிறோம். சரியா? மார்க்கம் தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் அறிவிக்க சொன்னானோ அதை அல்லாஹ்விடம் இருந்து பெற்று நமக்கு அறிவிப்பார்கள். சரியா? இது அதோடைய சுருக்கம். சரி, ஓகே. அப்போ மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமாகும் என்பது தான் இந்த தலைப்புடைய சாராம்சம். இஸ்லாம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமான மார்க்கமாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாமே, இஸ்லாம் தான். ஒரு மார்க்கம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது தீன், இஸ்லாம் தான் என்று 3வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடம் இருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார் என்று 3வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒன்றை சட்டமாக்கும் அதிகாரம் யார் கையில் இருக்கு? அது முழுக்க முழுக்க அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவன் கையில் தான் இருக்குது என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்ட அதே வேளை உங்கள் பள்ளிவாசலில் வேலை செய்கிறவங்க மோதினாரோ, உங்கள் ஆஜரத்தோ, உங்களுடைய முத்தவள்ளிய ஊர் பஞ்சாயத்து தலைவரோ மார்க்கத்தை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அந்த ஒரு அநியாயம் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆலிம்களை வைத்துக்கொண்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தலைநிவரவே முடியல, அந்த அளவுக்கு மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு. 40 வருட காலமாக ஏகத்துவ பிரச்சாரம் வீரியமாக செயல்பட்டும் கூட இன்னும் அந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. அதில் வேலை செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்கள் உலமா சபை என்று ஒன்றை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு கெட்டியாக ஊரில் உள்ள அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ஒரு 4 பேர் தூய்மையான இஸ்லாத்திய மார்க்கத்தை குர்ஆனிய ஹதீஸையும் பேசினா கூட பேச முடியாத அளவுக்கு அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பிடியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சரியா? அதனால் இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் என்பதன் உண்மையான பொருள் என்னவென்றால், இஸ்லாம் என்று எதை யார் கூறினாலும் அது அல்லாஹ் கூறியதாக இருக்க வேண்டும். அதற்கான ஆதாரத்தை அவர்கள் நம் முன்னால் சான்றுகளை எடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் கூறாத எந்த ஒன்றும் இஸ்லாமாக கருதப்பட மாட்டாது. ஒன்றை சட்டமாக்கும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். ஓகேயா? அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர எவருக்கும் இல்லை, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்துக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான இந்த மார்க்கத்தில் இறை தூதர்களும் கூட தமது சுய விருப்பப்படி எதையும் சட்டமாக்க முடியாது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை எப்படி இருக்கும்போது யார் யார் சொன்னதையெல்லாம் மார்க்கமாக்கணுமா? இவர்களாக ஒரு விதியை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு எவன் சொல்லி கொடுத்தானோ என்ன அதை விதியாக ஆக்கி கொண்டு அதன்படி என்ன பண்ணுறாங்க? மக்களை வழிகெடுக்கக்கூடிய வேலையை மார்க்கத்தை கற்றுக்கிட்டோம் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் மிக வேதனையான விஷயம். தெருவில் போகிறவன் வழி போக்க அவன் சொல்கிறாங்கிறதுலாம் சொன்னாலும் ஓரளவு அதை பொறுத்து கொள்ளலாம். என்ன எத்தனை வருஷம் நீ போய் அந்த மதரசாவில் படித்து கற்று கிழிச்சது என்ன? அல்லாஹ் தெள்ள தெளிவான ஒத்த வரையில் சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று. அப்போ இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான இந்த மார்க்கத்தில் இறை தூதர்களும் கூட தமது சுய விருப்பப்படி எதையும் சட்டமாக்கிவிட முடியாது என்பதை நாம் தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும்.
இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான், முகமதே, உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை எடுத்து கூறுவீராக. அவனது வார்த்தைகளை மாற்றுபவன் யாரும் இல்லை. அவனை அன்றி எந்த புகலிடத்தையும் நீர் காண மாட்டீர். 18வது அத்தியாயம் 27வது வசனத்தில் புரியுதா என்ன சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு? உமது இறைவனின் வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் நீ மக்களுக்கு கூற வேண்டும். அதுக்கு மாற்றமாக எதையாவது கூட்டி குறைச்சி செஞ்சேன்னு சொன்னால் அவன் அன்றி எந்த புகலிடத்தையும் நீ அடைய முடியாது. எச்சரிக்கையாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓகே, இதை கவனத்தில் கொள்ளுங்க. இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது. சில சொற்களை இவர், அதாவது முகம்மது நம் மீது இட்டுக்கட்டி இருந்தால் இவரை வலது கையால் தண்டித்திருப்போம். இடது கையை விட வலது கை கொஞ்சம் வலிமையானது இல்லையா? அப்போ கடுமையாக நம்ம தண்டிச்சிருப்போம். உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் அல்லர். இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை. இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இந்த அறிவுரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அச்சம் மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட இருக்குதான்னு பாருங்க. எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் போய் பேசுகிறார்கள். கொஞ்சமாவது அச்சம் இருந்தால் இது நடக்குமா? எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரை. இது 70வது அத்தியாயம் 43, 44, 45, 46, 47, 48 ஆகிய வசனங்களில் தொடராக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்களுக்கு நமது தெளிவான வசனங்கள் கூறப்பட்டால் இது அல்லாத வேறு குர்ஆனை கொண்டு வருவீராக அல்லது இதை மாற்றி அமைப்பீராக என்று நமது சந்திப்பை மறுப்போர், அவன் சாக மாட்டான், எங்கிட்ட தானே வந்து ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன நம்பாதவர்கள் கூறுகிறார்கள். அப்போ மறுமையும் அல்லாவையும் யார் நம்பலையோ அவன் தான் இப்படி சொல்லுவான், அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். நானாக இதை மாற்றி அமைத்திட எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன மக்களுக்கு நபிமார்கள் என்ன பண்ணுறாங்க? நானாக இதை மாற்றி அமைத்திட எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நபிமார்கள் தொடரில் என்னென்ன வாதங்களை நபிமார்களுக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக அசத்தியவாதிகள் முன்வைத்தார்களோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு இது விளங்கும். ஓகே, அப்படி கூறுகிறார்கள். நானாக இதை மாற்றி அமைத்திட எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை. நான் செய்கிற காரியங்கள் அனைத்துமே என் இறைவனின் மூலமாக எனக்கு அறிவிக்கப்படுவது தானே தவிர நானாக எதுவும் செய்யலை. என் இறைவனுக்கு நான் மாறு செய்து விட்டால் மகத்தான நாளின் வேதனையை அஞ்சுகிறேன் என்றும் முகமதே கூறுவீராக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடுமையான ஒரு அறிவுரைங்க இது. இதெல்லாம் எப்படிங்க இந்த மார்க்க அறிஞர்களால் இதெல்லாம் எப்படி புறக்கணிக்க முடியுது? இப்படி அவர் அல்லாஹ்வின் மேலே இட்டு கட்டுகிறார்களே. அல்லாஹ் போதுமான. சரி, இது 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக எந்த ஒன்றையும் மார்க்கமாக ஆக்க முடியாது, மாற்றி அமைக்க முடியாது என்பதற்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துடுறாங்க. என்னன்னு கேட்டால் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க, மசூரா பண்ணி ஒரு மனைவி வீட்டில் போய் தினமும் அந்த தேனை சுவையாக விரும்பி குடிச்சிட்டு வருவாங்க. அதில் உள்ள ஒரு என்ன, அவங்களும் பெண்கள் தானே, அவங்களுடைய பொறாமையின் காரணமாக எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரை பார்த்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு மாதிரி நாறுது, என்ன ஒரு மாதிரி நாறுதுன்னு எல்லாரும் அப்படி கேட்குறாங்க. என்ன அப்போ அந்த தேனுடைய வாடை நாறுதுன்னு சொல்லி அதை அப்படி ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நான் இனிமேல் தேனே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு தான் நபியவர்கள் தமது சுய விருப்பப்படி தேன் குடிக்க மாட்டேன் என்று கூறிய போது இறைவன் அதனை மிக கடுமையாக கண்டித்துள்ளான். எப்படி? நபியே,
முகமதே, உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர்? அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான். உன் மேலே அதிக அன்புடையவனாக, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அது தனி விஷயம். அல்லாஹ் ஹலால் ஆக்கணத்தை நீ எப்படி ஹராம்னு சொல்லுவ அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சான். இது 66வது அத்தியாயம் 1வது வசனத்தில் இருக்குது. என்ன, அப்போ திருமறை வசனத்தை அல்லாஹ் இப்படி கண்டித்து இறக்கி வைக்கிறான். அடுத்து மேலும் பத்ரு போர் கைதிகள் விஷயமாக நபி அவர்கள் சுயமுடிவு எடுத்த நேரத்திலும் அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்ற கண் தெரியாத சஹாபி வந்ததற்காக முகம் சுளித்த நேரத்திலும் அல்லாஹ் கண்டித்துள்ளான். சரியா? நான் சுருக்கமாக போயிட்டு இருக்கேன் கண்டித்த விஷயங்களை. சரியா? இதிலிருந்து நபி அவர்கள் நமக்கு போதித்த அனைத்தும் இறை செய்தி தான் என்பதில் 100% நம்ம உறுதியாக நம்ப முடியும். மேற்சொன்ன விஷயங்களின் அடிப்படையில். அதாவது ஹதீஸ்கள் என்று நாம் கூறுபவை நபி அவர்கள் தமது சுய இஷ்டப்படி கூறியவைகள் அல்ல. அதுவும் இன்னொரு விதமான வகை என்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அவையும் இறை செய்தி தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது, விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இறை கட்டளை மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான பணி. அதை பற்றி இறை தூதரும் கூட இறைவனுடைய கட்டளைகளை தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும். இதையே இறைவன் தனது திருமறை குரானில் வலியுறுத்தி சொல்கிறான் என்பதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதையும் பாருங்கள். அதாவது, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள். அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீர்கள். குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். நீங்கள் அதிகமாக சிந்திக்கணும், அதிலிருந்து அதிக படிப்பினைகளை பெறணும். ஆனாலும் நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்தித்து படிப்பினைகளை பெறுகிறீர்கள் என்றும் அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். இது 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும், முகமதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீர் பின்பற்றுவீராக. அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. இணை கற்பிப்போரை நீர் புறக்கணித்து விடுவீராக என்று 6வது அத்தியாயம் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும், உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி கேள்விக்காக நீர் நேரான பாதையில் இருக்கிறீர். உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வீராக. நீர் நேரான பாதையில் இருக்கிறீர். இது உமக்கு உமது சமுதாயத்துக்கும் அறிவுரை. பின்னர் இதை பற்றியும் கூட விசாரிக்கப்படுவீர்கள் என்று 43வது அத்தியாயத்தில் 43, 44 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக. உன் இஷ்டப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அல்லாஹ் எதை உனக்கு பதிலாக தருகிறானோ, செய்தியாக வகையாக தருகிறானோ, அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும். அவர்களின் மன இச்சைகளை அவங்க எதை விரும்புகிறாங்களோ அப்படி நடக்கணும்னு விரும்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ ஆகிவிடக்கூடாது. மன இச்சைகளை நீ பின்பற்றாது. அவர்களின் மன இச்சைகளை நீர் பின்பற்றார்கள். அல்லாஹ் உமக்கு அருளியதில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை குழப்புவார்கள் என்பதில் கவனமாக இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்தால் அவர்களின் சில பாவங்கள் காரணமாக அவர்களை தண்டிப்பதையே அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்வீராக. மனிதர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபோகாக தான் இருக்கிறாங்க என்று 5வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்கள் அதிகமான மக்கள் எப்படி இருக்காங்க? குற்றம் புரிவதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன, அதனால் இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவன் அருளியவற்றை மட்டுமே பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களாக இருந்தாலும், மதஹப் இமாம்களாக இருந்தாலும், வேறு யாருடைய கருத்தாக இருந்தாலும் அவற்றை மார்க்கமாக கருதி பின்பற்றக்கூடாது என்பதற்கு மேற்சொன்ன திருமறை வசனம் மிக ஆணித்தரமான ஆதாரமாக அமைந்திருக்குது. அடுத்தது, வகி அல்லாததை பின்பற்றினால் என்ன ஆகும்? இந்த உலக சமுதாயம் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவற்றை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இறைவன் அல்லாத மற்றவர்களின் கருத்தை பின்பற்றினால்
அல்லது அதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டான், குஃப்ரை நோக்கி சென்று விட்டான், காஃபிராகிவிட்டான் என்று அர்த்தம். அதை நான் சொல்லலை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயம் 44வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள், எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பு அளிக்காதோர், அல்லாஹ் அருளிய அந்த திருமறை வசனத்தின் அடிப்படையில், அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் இறைவனை மறுப்பவர்கள். இறைவனை மறுத்துவிட்ட காவிர்கள் யாருன்னு கேட்டால், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மதிப்பளிக்கவில்லை, அல்லாஹ்வை பின்பற்றவில்லை, அதனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் என்று 5:44 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோர் அநீதி இழைத்தவர்கள் என்று 5வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவரே குற்றவாளிகள். யார் அல்லாஹ் அருளிய அந்த வசனங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தான் குற்றவாளிகள். 5:47 இறைவன் விதிக்காத சட்டத்தை இறைவன் அல்லாதவர்கள் விதித்தால், அதாவது பிதஅத்துகளை உண்டாக்கினால், அவன் தன்னை இறைவனுக்கு நிகராக கருதிய காஃபிராவான். அந்த பிதஅத்துகளை பின்பற்றுபவர்கள் அதனை உருவாக்கியவர்களை கடவுளாக கருதுகிறார்கள் என்று அர்த்தம். இதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கமாக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு உள்ளனரா? தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும். அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. இது மிகப்பெரிய அநீதி. இப்படி அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் 42வது அத்தியாயம் 21வது வசனத்தில். மேலும் அவர்கள் அல்லாஹுவை அன்றி தமது மத போதகர்களையும் பாதிரிகளையும் மரியமின் மகன் மசீகையும் கடவுளாக்கினர் என்று அதை செய்தவர்கள் யார் என்பதை பற்றி நமக்கு அடையாளம் காட்டுகிறான் 9வது அத்தியாயம் 31. உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அனைத்தையும் அறிவான், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று அவர்களுக்கு கூறுவீராக என்று 49வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் தவ்ஹீத் கொள்கையில் உள்ள மக்கள் நபியவர்களால் காட்டித்தரப்படாத பிதஅத்துகளை எதிர்த்து மிக கடுமையான பிரச்சாரம் செய்கின்றார்கள். பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் இந்த பிரச்சாரத்தை சமுதாய ஒற்றுமையை சீர்குலைக்கும் பிரச்சாரம் என்று கருதுகிறார்கள். தவ்ஹீத் பேசக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள்? தவ்ஹீது ஓரிரை கொள்கை, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தர்கா வழிபாடு, தாயத்து, தகுடுகள், மீலாது, மௌலுது போன்ற இணை கற்பிக்கின்ற பிதத்தான காரியங்களாக இருந்தாலும் கூட்டு துவா, ஜும்மாவிற்கு 2 பாங்கு, கத்தம் பாத்தியாக்கள், தொழுகையின் போது தொப்புளின் மீது கைகளை கட்டுதல், தராவிகா தொழுகையில் 20 ரக்காயத்து தொழுகிறது போன்ற மசாயில் ரீதியான பிதஅத்துகளுக்காக இருந்தாலும் இவற்றை காரணமாக வைத்து சமுதாய ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது என்று கூறுகிறார்கள். இப்படிலாம் பேசுகிறாங்க தவ்ஹீதுங்கிறவங்க. இதைகளெல்லாம் காரணமாக வச்சு நம்ம எல்லாம் அப்படியே பிணைஞ்சு இருக்கமா ஒரே இதில் இருந்தால் மாதிரி அதை பிரித்து விடக்கூடாது அப்படின்னு அறிவு கெட்ட மூடர்கள், அல்லாஹ்வை பற்றிய பயமே இல்லாதவர்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று கூட தெரியாதவர்கள், அவங்கள தானே பள்ளிவாசலில் நீங்கள் வச்சுருக்கீங்க தலைவர்களை. பள்ளிவாசலில் நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் யார்? இப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்கள் தானே வச்சுருக்கீங்க. அதனால் தான் அந்த வாதங்களை அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையில் அவர்கள் ஒன்றை விளங்கி கொள்ளவில்லை. என்னது? அல்லாஹ் கூறாத ஒன்றை மார்க்கம் என்று உருவாக்குவது பிதஅத் என்று தெரிந்த பின்பும் அதை பின்பற்றுவது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும் இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை.
அந்த அறிவு அவர்களுக்கு சுத்தமாக இல்லை. அது நம்மை நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடும் என்பதை அவர்கள் உணரவில்லை. இறைவனால் இஸ்லாம் என்று கட்டளையிடப்படாத ஒன்றை நாம் உருவாக்கி பின்பற்றினால் அதை இறைவன் சிறியது பெரியது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான். மாறாக தன்னுடைய அதிகாரத்தில் தலையிட்டதாகவே எடுத்துக்கொண்டு கடுமையான கோபத்துக்கு ஆளாகி தண்டனையை நமக்கு வழங்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தேன் சாப்பிட மாட்டேன் என்று கூறிய சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே எடுத்து சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ மேற்கண்ட அமைப்பினரின் மார்க்க அறிவற்ற பார்வையில் பார்த்தால் இது சாதாரணமான ஒன்றாக தெரியும். ஆனால் இறைவன் தன்னுடைய திருமறையில் நபி அவர்கள் இவ்வாறு கூறியதை மிக கடுமையாக கண்டிக்கின்றார். நபிகள் நாயகம் தேனை தானே சாப்பிட மாட்டேன் என்றார்கள், அல்லாகவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் அறிவற்ற மூடர்கள் என்ன நினைக்கக்கூடும். ஆனால் அல்லாஹ் அப்படி பார்க்கல. இதிலிருந்து நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் செய்கின்ற காரியம் சிறியதா பெரியதா என்பதை மட்டும் பார்க்க மாட்டான், தன்னுடைய இறைத்தன்மை சிதைக்கப்படுகிறதா என்பதையும் பார்ப்பான். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அறிவித்து கொடுத்துருக்கான். அதில் ஒரு நபிமொழி தெல்ல தெளிவாக நம்ம இருக்கிறது. சயீத் பின் காலித் அல் ஜுஹைனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்னும் இடத்தில் எங்களுக்கு சுபுகு தொழுகை தொழுவித்தார்கள். அன்றிரவு மழை பெய்திருந்தது. தொழுது முடித்ததும் மக்களை நோக்கி நேராக திரும்பி உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினார்கள். அப்போது என்னை நம்பக்கூடியவர்களும் என்னை மறுக்கக்கூடியவருமாக என் அடியார்கள் இரு பிரிவினராக உள்ளனர். யாரே அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னை நம்பக்கூடியவர்களும் என்னை மறுக்கக்கூடியவர்களுமாக ரெண்டு பிரிவுகளாக நான் படைத்த என்னுடைய அடிமைகள் இருக்கிறார்கள். என்ன, அல்லாஹ்வின் தயவாலும் அவன் கருணையாலும் தான் நமக்கு மழை பொழிந்தது என்று கூறியவர்களோ என்னை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவர்களாவார்கள். இன்னென்ன நட்சத்திரங்களால் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறியவர்களோ என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்பியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று இறைவன் கூறினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரில் 846வது ஹதீஸாக இடம்பெற்றது. என்ன, இது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து, இந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிந்தது என கூறுபவன் காபீர் ஆவான் என்பது தான் நபி அவர்களின் அந்த ஹதீஸுடைய தீர்ப்பு. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் அல்லாஹ் அதுக்குள்ளாவது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுதான் அதன் மூலமாக தான் மழை பெஞ்சின்னு சொன்னாங்கல்ல. அதனால அந்த ஒரு இதை அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது சாதாரணமாக அனைவரும் பேசுவது தானே, இதற்காகவா காபீர் என்று நபி அவர்கள் கூற வேண்டும் என்றெல்லாம் மார்க்க அறிவுடையவர்கள் கேட்க மாட்டார்கள். சரி, அன்னைக்கு கேட்குறார்களே, நாங்கள்லாம் யார் தெரியுமா, கரைச்சி குடித்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள்னு சொல்லி தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் மார்க்க அறிஞர்கள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு மொழியை கற்றுருக்குறாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதானே தவிர நிச்சயமாக அவர்களை மார்க்க அறிஞர்கள் என்று கருதாதீர்கள். ஏனென்றால் இங்கே மலையை பொழிபவன் இறைவன்தான் என்ற இறைவனுடைய அதிகாரம் சிதைக்கப்பட்டு நட்சத்திரம் கடவுள் அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகிறது இல்லையா? இது தெளிவான இணை வைக்கும் காரியம், சிற்காகும். இதிலிருந்து சிலை வணக்கம் என்ற செயலை செய்தால்தான் காபீர் என்பதல்ல, மாறாக இறை அதிகாரத்தில் கடுகளவு இறைவன் அல்லாதவர்களுக்கு வழங்கினாலும் அவன் காபீர் தான். இதுதான் இறைவனுடைய பார்வை. அதே போல தொப்பி அணிவதும் விரலை அசைப்பதும் சாதாரண விஷயம் என்று மார்க்க அறிவுடையவர்கள் எண்ண மாட்டார்கள். இங்கு தொப்பு அணிவதோ விரலை அசைப்பதோ பிரச்சனை இல்லை. மாறாக நபியவர்கள் தொப்பி அணிய வேண்டும் என கட்டளையிடவில்லை. ஆடை என்ற அடிப்படையில் ஒருவன் விரும்பினால் அணியலாம், அதான் விஷயம். அணியாமலும் இருக்கலாம். ஆனால் ஒருவன் தொப்பி அணிந்தால்தான் பள்ளிக்கு விடுவேன் என்கிறார்கள். இப்போது இங்கு தொப்பி தானே
என்று இறைச்சமுடைய ஒருவன் பார்க்க முடியாது. இஸ்லாம் கூறாத ஒன்றை மார்க்கமாக்க இவர் யார்? இவர் இறைவனா என்று தான் ஒரு மூமின் சிந்திக்க வேண்டும். விரல் அசைத்தல் என்பது நபி அவர்கள் காட்டிய ஒரு சுன்னத். ஒருவன் விரல் அசைத்தால் அடிப்பேன் என்கிறான். நபி வழி என்று தெரிந்தும் ஒருவன் மக்கள் விரும்பவில்லை, எனவே ஒற்றுமைக்காக நாம் விரல் அசைக்காமல் தான் இருக்க வேண்டும் என்று கூறினால், இறைவன் அல்லாதவர்களுக்காகவும் பிற நோக்கத்திற்காகவும் இவனும் இறைவனை போன்றே சட்டத்தை மாற்றுகிறான், இறை அதிகாரத்தை தன் கையில் எடுக்கிறான். இங்கே விரல் அசைத்தல் தானே, துப்பித்தானே என்றெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டான். மாறாக இறை சட்டத்தை உருவாக்கவோ மாற்றவோ அதிகாரம் பெற்றவன் யார் என்பதை தான் இறைவன் பார்ப்பான் என்பதை மூமின்கள் முஸ்லீம்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை இவர்கள் விளங்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக சமுதாய ஒற்றுமையை குலைத்துவிடக்கூடாது, மசாயில் பிரச்சனைகளை பேசக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதாவது அழியக்கூடிய உலகத்திற்காக அழியாத மறுமையில் நாம் நிரந்தர நரகத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டுகிறார்கள். நிச்சயமாக நாமும் சென்றுவிடக்கூடாது, அவர்களும் சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவுகளை போடுறோம். இவ்வளவு கொஞ்சம் அழுத்தமாகவும் பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அறியாதவர்கள் நம்மை குழப்பவாதிகள் என்றாலும் பிரிவினைவாதிகள் என்றாலும் எதற்கும் அஞ்சாமல் இறை சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் என்றென்றும் திகழ வேண்டும். மார்க்க விரோதிகளின் மயக்க பிரச்சாரத்திற்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது. மக்களை இறை சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்பது தான் தௌஹீத்வாதிகளின் உயர்ந்த நோக்கமாக, உயர்ந்த கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அந்த உறுதிப்பாட்டோடு செயல்பட நமக்கு அல்லாஹ் உறுதியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இதன் தொடர்ச்சியை பாகம் 2 தொடர்போம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.